2022 மாருதி ஸ்விஃப்ட். இது டாப் அண்ட் வேரியன்ட் ZXi Plus. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 56,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. ரெட் கலர் டியூல் டோன் கலர்ல இருக்கு. ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். பாடி கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு. மேஜர் ரிப்பேர் ஒர்க்ஸ் எதுவுமே இல்ல. ஸ்டில் டேட் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெஹிக்கிளோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் ZXi AMT. இது ஒரு ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இது உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துரும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும். ஸ்டீரிங் கிரிப் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க. இன்டீரியர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வரும். 15 இன்ச் அலாய்ஸ் வரும். டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50,000 குள்ள பே பண்ணா போதும். EMI பொறுத்த வரைக்கும் 10,000 ல இருந்து 15,000 குள்ள உங்களுக்கு EMI ஆப்ஷன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்பர்சூனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 6,80,000. இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங்ல நெகோஷியபிள் பிரைசிங் தான். நீங்க இங்க பார்க்கக்கூடிய கார்ஸ் அத்தனையுமே சர்டிஃபைட் வெஹிக்கிள்ஸ். உங்களுக்கு 3 months 6 months ஆர் 1 year இந்த மாதிரி பேக்கேஜ் வைஸ் உங்களுக்கு அடிஷனல் வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 4th gen Honda City. இந்த மாடல் வந்து ஒரு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் VMT பெட்ரோல். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. கரண்டா கோட் பண்ணிருக்கிற பிரைசிங் 5,10,000. இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங்ல நெகோஷியபிள் பிரைசிங் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakhs பட்ஜெட்லயே வந்திருக்கு. அது ஒரு 1.5 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு செடான் வெஹிக்கிள் சிட்டி. அண்ட் இனிஷியல் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலுக்கு டவுன் பேமெண்ட் 50,000 நீங்க பே பண்ணலாம். அண்ட் EMI பொறுத்த வரைக்கும் 10,000 to 15,000 per month EMI ல இந்த மாடல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் dual airbag ஸ்டாண்டர்ட் dual airbags வந்து ABS வந்துரும். பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் வந்துரும். வெஹிக்கிள் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் வந்துரும். அண்ட் குரோம் ஹேண்டில்ஸ் வந்துரும். சன்ரூஃப் வராது. சீட் கவர்ஸ் வராது. அதை தவிர்த்து வெஹிக்கிள் OEM சீட் கவர்ஸ் இல்லாம அடிஷனல் சீட் கவர்ஸ் போட்டு இருக்கு. மாருதில பலேனோ இது ஒரு டெல்டா வேரியன்ட். இயர் வந்து பாத்தீங்கன்னா 2015. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கூட அது உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜானோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ நம்ம இப்ப பர்ச்சேஸ் பண்ணனுக்கு இன்சூரன்ஸ் வந்து ரெனியூல் பண்ணி தரணும். அடிஷனலா கஸ்டமர்ஸ் வந்து அடிஷனல் அலாய்ஸ் போட்டுருக்காரு. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் நல்லா இருக்கு. இந்த மாடல் நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் 4,95,000. இந்த பிரைசிங் வந்து ஃபிக்ஸட்ல நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஒரு மாடல் ஹோண்டால இருக்கக்கூடிய அமேஸ். இது ஒரு டீசல் வெஹிக்கிள். ஒரு 3 lakhs பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு டீசல் மாடல் இது. சோ டீசல் வேரியன்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மாடல் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் 3 lakhs பட்ஜெட்ல ஹோண்டால டீசல் மாடல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா 3 lakhல ஹோண்டா அமேஸ். இது ஒரு டாப் எண்ட் VX வேரியன்ட். இது 2013. ஹோண்டால டீசல் மாடல் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் சிட்டிக்கு வர இன்ஜின் தான் வரும். சோ அமேஸ் 1.2 லிட்டர்ல வரக்கூடிய ஒரு சேசஸ்ல 1.5 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு டீசல் வேரியன்ட். இது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிக்கப் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கும். இயர் வந்து 2013. அண்ட் ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் 130 ரன் ஆயிருக்கு. பட் 1,30,000 ரன் ஆயிருந்தாலுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த மாடல் நம்ம இப்போ ஸ்டீரில் கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் 3 lakh ரவுண்டாக கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங்ல நெகோஷியபிள் பண்ணலாம். ஒரு பிலோ 4 lakhs குள்ள ஒரு செடான் வெஹிக்கிள், அதுவும் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாடல் வந்து ஒரு 2016 Hyundai Accent. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எஸ். ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 61,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒயிட் கலர். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. வெஹிக்கிள் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வைஸ் நீட்டாவே இருக்கு. மேஜர் ரிப்பேர் ஒர்க்ஸ் எதுவும் இல்ல. கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து 3,70,000. இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங்ல நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் நீங்க டவுன் பேமெண்ட் அரௌண்ட் 50,000 குள்ள பே பண்ணா போதும். பேலன்ஸ் EMI கன்வெர்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். EMI பொறுத்த வரைக்கும் per month 10,000 to 15,000 குள்ள உங்களுக்கு EMI வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணி இந்த மாடலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கு. சீட் கவர்ஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC சென்ட்ரல் லாக் வரும். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50% தான் இருக்கு. சோ எடுத்து நீங்க கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு மாத்தக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. மத்தபடி மெக்கானிக்கல் கண்டிஷனா நீங்க எந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ண வேண்டாம். Hyundai i10 இது வந்து ஒரு 2013 மாடல். சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் 47,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இது ஒரு 1.2 லிட்டர் மேக்னா வேரியன்ட். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 லிட்டர்ல வரும். பட் இந்த மாடல்ஸ்ல 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து 2,85,000. இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங்ல நெகோஷியபிள் பண்ணலாம். அண்ட் EMI பொறுத்த வரைக்கும் டவுன் பேமெண்ட் 50,000 குள்ள நீங்க பே பண்ணா போதும். 2013 மாடல்னால செலக்டிவான பேங்கர்ஸ் EMI கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பேங்கர்ஸ்ல என்ன மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி தரலாம். Hyundaiல Grand i10 Sport 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. 46,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கிரே கலர் வெஹிக்கிள். 2.2 லிட்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல். கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து 3,99,000. பிரைசிங் ஃபிக்ஸட்ல நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். டேரக்டா ஸ்டீராடோ விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட இன்னும் Grand i10 பொறுத்த வரைக்கும் 2017-18 இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. சோ உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் பிடிச்சிருக்கோ மேக்ஸிமம் பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி தரலாம். EMI பொறுத்த வரைக்கும் 15,000 உள்ள 10 to 12,000 per month EMI ல இந்த மாடல் நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இனிஷியல் டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 50,000 to 1 lakh உள்ள நீங்க பே பண்ணா போதும். இந்த மாடலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Hyundai i20 ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் இது. இது வந்து 2011ல இருக்கு. செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. சில்வர் கலர். டாப் எண்ட் வேரியன்ட் ஆஸ்டா. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS ஏர் பேக் வந்துரும். லோக்கல் பர்பஸ் இல்ல நீங்க வந்து
பிகினராக இருக்கீங்க, அந்த மாதிரி டிரைவிங் கம்ஃபர்ட் வேணுன்றவங்க இந்த மாடல் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், உள்ள உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஸோ பிலோ 3 lakh ஒரு ஆட்டோமேட்டிக் மாடல் வந்திருக்கு, அதுவும் நீட் கண்டிஷனில் இருக்குது. கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து 2,85,000. 2016 வேகனார் VXI பெட்ரோல், இது ஒரு AMT வெர்ஷன். கிலோமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 94,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓனர்ஷிப் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இது வந்து சாக்லேட் பிரவுன் கலர். ஜூலை வரைக்கும் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருக்கு. கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து 3,05,000. இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங் இல்ல, ஆஸ் யூஷுவல் நம்ம நெகோஷியபிள் பண்ணலாம். ஜெனரல் மெயின்டெனன்ஸ் மட்டும் நியர்பை ஒரு 10 to 20,000 குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நீங்க அடிஷனல் ரிப்பேர் ஒர்க் பண்ண தேவையில்ல. அதுவும் நீங்க ஃபைனல் பிரைசிங் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணுங்க, எங்களால சர்வீஸ் பண்ணி தர முடியும்னாலும் நம்ம எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வைஸ் நம்ம சர்வீஸ் அடிஷனலா ப்ரொவைட் பண்ணி தரலாம். EMI ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலுக்கு EMI ட்ரை பண்ணலாம். டவுன் பேமெண்ட் 50,000 பே பண்ணா போதும். EMI பொறுத்த வரைக்கும் per month 10,000 to 12,000 குள்ள நீங்க EMI கன்வெர்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி. செடான் வெஹிக்கிள் டீசல் ஹோண்டால அமேஸ் 2014, இதுவும் ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் 1.5 லிட்டர் அண்ட் ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரே ஓனர்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் 1,14,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அண்ட் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. ஒயிட் கலர் டாப் எண்ட். இந்த வெஹிக்கிள் நம்ம ஸ்ரீராட்டோல கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் வந்து 2,99,000. பிரைசிங் நெகோஷியபிள். வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் VX70. உங்களுக்கு டியூல் ஏர் பேக், ABS, அலாய்ஸ், ஃபாக் லேம்ப், டிஃபாகர், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக், இப்படி ஃபுல் டாப் எண்ட் வேரியண்டோட வந்திருக்கிற வெஹிக்கிள் இது. அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசலில் வரக்கூடிய மாடல். ஹோண்டா சிட்டிக்கு வர இன்ஜின் தான் இதுலையுமே வரும். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 20 25 வரைக்கும் மைலேஜ் நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஸ்கோடாவில் ரேபிட் டீசல் வேரியன்ட் ஒரு 2.5 lakhs பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடான் வெஹிக்கிள். அது ஒரு ப்ரீமியம் செடான். ரேபிட்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருந்த மாடல், அதுவும் டீசல் வேரியன்ட். இப்போ உங்களுக்கு டிஸ்கண்டினியூட் மாடல்ன்றதுனால லோ ப்ரைசிங்கில் வந்துட்டு இருக்கு. 2012 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. 16,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்று ஸ்கோடா ரேபிட். இது ஒரு ஆம்பிஷன் வேரியன்ட். 1.6 லிட்டர்ல டீசல். பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் 1,60,000 ரன் ஆயிருந்தாலுமே இன்ஜின் வைஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. எக்ஸ்டீரியர் வைஸ் அங்கங்க சின்ன சின்ன ஸ்கிராச் அண்ட் டென்ட் இருக்கு. இந்த மாடல் ஆசன்வேர் கண்டிஷன்ல இப்போ நம்ம ஸ்டீராடோல கோட் பண்ணக்கூடிய பிரைசிங் 2,50,000. இந்த பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங்ல நெகோஷியபிள் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள். சிட்டி பர்பஸ் லோக்கல் டிரைவிங் வேணுன்றவங்க, இல்லை ஒரு பிகினரா இருக்கீங்க, அந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா லோ பட்ஜெட்ல வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கார் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல இருக்கிற கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சர்டிஃபைட் பண்ண வெஹிக்கிள்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ஆசன்வேர் பேசிஸ்ல சேல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். டாக்குமெண்டேஷன் வைஸும் சரி, இல்லை லீகல் இஷ்யூஸ் வைஸும் சரி, நம்ம வெரிஃபை பண்ணிட்டு சேல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட் நீங்க பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்ஸா இருந்தாலும் நம்ம ஸ்டீராட்டோ வாங்க. ஒரு ஹேட்ச்பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கெட்ஸ், இது செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. 2008 FC பண்ணிட்டாங்க. நம்ம 70,000 அந்த மாதிரி ரேட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க.